ஒரு சிலருக்கு வந்து இருதயம் சார்ந்து நிறைய மருந்து எடுக்கிறாங்க, ஒரு நாள்பட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம சித்த மருந்துகளோட வீரியம் குறைவாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெர்பல் மெடிசனாக அவர்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்கக்கூடிய மெடிசனாக கொடுக்கும்போது நல்லா அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகள் வந்து சித்த மருந்துகள் கூட எடுக்கும்போது அவர்கள் கட்டுக்குள்ளே வருது சர்க்கரையோட அளவு. கேழ்வரகாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நேச்சுரலாக அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த கேழ்வரகை ஒரு கஞ்சியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அந்த கேழ்வரகுல வந்து வேறு மாதிரி நான் ஒரு உணவை நான் மாற்றுறேன், அந்த கேழ்வரகை பிஸ்கெட் ஆகிட்டேன், அந்த கேழ்வரகை வந்து நான் வந்து சாக்லேட் ஆகிட்டேன், அந்த கேழ்வரகு ஐஸ்கிரீமாக மாற்றுறோம், ஏதோ ஒரு சத்தில் கருப்பு கவுனி அரிசி இருக்குன்னா அதை வந்து வேற மாதிரி மாற்றும் போது தான் நோய் வருதுன்னு சித்த மருத்துவம். தாரா, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சித்த மருத்துவம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். சார், சித்த மருத்துவம் அப்படின்றது நம்ம நாட்டோடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மருத்துவம். ஸோ அதோட சிறப்புகள் என்ன அண்ட் மக்களுக்கு அதை பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது சார்? சித்த மருத்துவம், அந்த சித்த மருத்துவம்ன்ற ஒரு விஷயமே ஒரு தனி சிறப்பான ஒரு மருத்துவம். பொதுவாக வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாரம்பரிய மெடிசன் இருக்கும், ட்ரெடிஷ்னல் மெடிசன். அவங்க வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவம் இருப்பாங்க. அந்த 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 மரபு சார்ந்து அந்த மண் சார்ந்து ஒரு மருத்துவம் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரத்தோடு நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கு நம்ம சித்த மருத்துவம் தான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். இந்த மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞானிகளால் வந்து இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம். அடிப்படையில் சித்த மருத்துவம் பார்த்திங்கன்னா மனிதன் தோன்றிய காலத்தில் வந்து முதல் உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அதில் இருக்கக்கூடிய கிழங்குகள் அதை சாப்பிடும்போதே இந்த மருத்துவம் பிறந்ததாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவம் வெறுமனே வந்து ஒரு நோயை வந்து வந்ததுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடிய மருத்துவம் இல்லை. ஒரு நோய் வராமல் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற வழிமுறையை வந்து சொல்லக்கூடியது நம்மளுடைய சித்த மருத்துவம். மற்ற மருத்துவ முறைகளோட சித்த மருத்துவம் மிகவும் பழமையானது, தொன்மையானது. அதில் நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், நம்ம திருவள்ளுவர் நம்மளுடைய சித்தர், முதல் சித்தர்னு சொல்லுவோம், அவ்வளோ கூட சொல்லலாம். அவருடைய திருக்குறள்லேயே ஒரு உதாரணமாக இருக்குது. மருந்து என்ற அதிகாரம், உணவு என்ற அதிகாரத்துலேயே நம்ம வந்து அப்போது நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு கூட பழமையான ஒரு மருத்துவமாக இருக்குது நம்மளுடைய சித்த மருத்துவம். ஸோ அது மக்கள் மத்தியில் எப்பவும் நல்ல அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த காலகட்டத்தில்? மக்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவேர்னஸ் இருக்குங்க மேடம். முன்ன வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. இந்த டெங்கு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் சித்த மருத்துவத்தை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. உதாரணமாக வந்து முன்பெல்லாம் வந்து ஒரு சளி காய்ச்சல் அப்படி இருக்கணும்னா ஒரு நவீன மருத்துவத்தை போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு சித்த மருத்துவர்கிட்ட வந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டு வராங்க. ஒரு ஜுரம் காய்ச்சலுக்கு முதல் சித்தா நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் கொடுக்குற மருந்து நாங்கள் சாப்பிட்றோம், சரி ஆகலை அப்படின்போது கூட துணை மருந்தை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆரம்பத்தில் நாங்கள் ஏதாவது முன் தடுப்பு மருந்தை சித்தா சொல்லுங்கள் அப்படின்றதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இந்த மருத்துவத்துக்கு. நிறைய மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பெரும்பாலுமான நாட்டு மருந்து கடைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய இடங்களில் வந்து இப்போ இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மருந்து கடையில் ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல ஏதாவது பஜாரில் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான இடங்களில் தான் 1-2 தான் இருக்கும். இன்றைக்கி தெருவுக்கு 2 கடைகள் இருக்குது. அந்த மருந்துகளுடைய விற்பனை அதிகமாக இருந்தால் தானே அதிகமாக ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து இன்றைக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சித்த மருத்துவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம ஒரு நோய் வராமல் நான் தடுத்துக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கிறவங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தை குழந்தையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படையாக தடுப்பு மருந்தாக கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க, ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மிகப்பெரிய மக்கள் மத்தியில் சித்த மருத்துவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் சித்த மருத்துவத்தால் வந்து பிழைச்சாங்க. சித்த மருந்துகள் எடுக்கும்போது பக்க விளைவு இல்லாமல் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நிறைய மக்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. குடும்பங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நம்ம இந்த மருத்துவத்துக்கான விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த தலைமுறை இந்த சித்த மருத்துவத்தை நல்லா கொண்டு போகலாம். நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. சார், நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி, ஆயுர்வேதா, அலோபதி, யுனானி அப்படின்னு. அதுலேருந்து இந்த சித்த மருத்துவம் எப்படி வேறுபடுது? சித்த மருத்துவம் வந்து மேடம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா பஞ்சபூத அடிப்படையில் பார்க்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் அதில் இருக்கக்கூடிய சரிவிகித மாறுபாடு ஏற்படும் போது தான் நோய் உருவாகுதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த சரிவிகித மாறுபாடை அந்த பஞ்சபூதங்களாலே சரி பண்ணுறாங்க. ஒரு ஒரு மண் பூதம் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நீர் பூதம் இருக்குது, அது நம்ம உடம்புல ரத்தமாக ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது கூடும்போதும் குறையும் போதும் நோய் வருதுன்னு சொல்கிறோம். அந்த கூடும்போதும் குறையும் போது நோய் வரதை
அந்த பூதங்கள் அடிப்படையில் மருந்து கொடுக்குறோம். அந்த பூதங்கள் வந்து சமநிலைப்படுத்தும் போது நோய் சரியாகுது. அது சித்த மருத்துவத்தோட மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். மற்ற மருத்துவ முறைகளோட சித்த மருத்துவம் எப்படி மேம்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயை வந்து கணித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு முறை. அந்த நோய் கணித்தல் வந்து அடிப்படையாக வந்து ஒரு மருத்துவர் வந்து ஒரு நாடி பார்த்து பரிசோதனை செய்து நோய் கணிச்சு அவர்களுக்கு முழுமையான மருந்து கொடுக்கும்போது குணமாகுது. சித்த மருத்துவத்தில் அதுக்கு ஒரு தனி ஒரு கலை இருக்குது, நாடி மருத்துவம்ன்ற ஒரு கலை இருக்குது. மற்ற மருத்துவ முறைகள் வந்து பெரும்பாலும் வந்து நோய் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. நோய் வராமல் தடுத்தல் வந்து இருக்குது. வந்த நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. வராமல் பாதுகாக்கிற தன்மையும் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே போல் வந்து காத்தல், ஒரு நோயை குணமாக்குதல், வராமல் தடுத்தல், அந்த மாதிரி விஷயம் வந்து சித்த மருத்துவத்தோடைய ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்குது. சித்த மருத்துவம் ஒரு நோயை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து 10 விதமான மருந்துகள் வந்து மாறும். ஒவ்வொரு உடல்நிலைக்கு ஏற்றற்போல் மருந்து வந்து மாற்றும். உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நீரிழிவு நோய்னு சொல்லுவோம், டயபெட்டிக் இருக்குன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற டயபெட்டிக் இன்னொரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும். அது வேறு மாதிரி மாறி இருக்கும். அவர்களுக்கு ஏற்றாற்போல் மருந்தை வந்து மாற்றி கொடுப்போம். உதாரணமாக வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து இப்போ கணையம் இருக்குன்னா கணையத்தில் வந்து பஞ்சபூத அடிப்படையில் தான் இயங்குது. அந்த பஞ்சபூத அடிப்படையில் அவர்களுக்கு எந்த பூதம் பாதிக்கிறது அப்படின்றத பார்த்து அவருக்கு ஏற்றாற்போல் மருந்து இருக்கும். சிலருக்கு கல்லீரல் வெப்பத்தினால் சர்க்கரை நோய் ஏற்படும். சிலருக்கு கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் சர்க்கரை நோய் ஏற்படும். வாழ்வியல் முறையினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படும். அதால் மருந்துகள் வந்து பல மருந்துகள் இருக்குது. ஒவ்வொரு உடலினருக்கு ஏற்றற்போல் வந்து மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வந்து அறுசுவை கான்செப்ட் தான். அந்த அறுசுவை உணவு தான் வந்து அவர்களுக்கு மருந்தாக நம்ம வந்து உணவாக ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதற்கப்புறம் வந்து அந்த அறுசுவை உணவு கலாச்சாரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய விஷயம் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. மற்ற மருத்துவ முறைகளை காட்டிலும் சித்த மருத்துவம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா நோய் கணித்தல் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்குது. பெருமருந்துகள் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். பற்பம், செந்துரம், கட்டு, கலங்கு அப்படின்ற சில ஹையர் ஆர்டர் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. இந்த எல்லா மருத்துவ முறையோட இந்த கட்டு, கலங்கு, பற்பம், செந்துரம் அதிகமாக பயன்படுத்தின மருத்துவம் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம் தான். மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் விலங்குகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியிருக்கார்கள். தாது பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தங்கம், வெள்ளி போன்ற விஷயங்களை சாதாரணமாக சித்த மருத்துவத்தில் முன்னாடி வழக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளுக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ நுட்பமாக அதை தயார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துங்க. அந்த வழக்கம் இப்போ வந்து குறைஞ்சிட்டு வருது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு மருத்துவ கலை தான் இது. வந்து வெறுமனே வந்து மருந்து மட்டும் இல்லாமல் வாழ்வியல் கலையை வந்து சொல்லக்கூடியது நம்ம சித்த மருத்துவம். உதாரணமாக வந்து சித்தர் யோக முறை, வர்ம மருத்துவம், தொக்கணம், இந்த மாதிரி நிறைய புற மருத்துவங்கள் நிறைய இருந்தது நம்ம சித்த மருத்துவத்தில். 32 வகையான புற மருத்துவம் நம்ம சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கு. அந்த 32 வகையான புற மருத்துவத்தையும் முன்னாடி வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான மருத்துவ முறையை அடங்கியது தான் நம்ம சித்த மருத்துவம். வெறுமனே மருந்து மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை, ஒருத்தருடைய வாழ்வியல் முறையும் சரி செய்கிறது. அவர்கள் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. டாக்டர், சித்த மருத்துவத்தில் வந்துட்டு இந்த நாடி பிடிச்சி பார்க்கறது அப்படின்ட்டு வந்து இருக்குல்ல டாக்டர். இப்போ மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆயிரங்கள் கொடுத்து ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. பட் இதில் எப்படி வந்து இவ்வளோ ஈஸியாக என்னென்ன நோய் வரப்போகுது, என்னென்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது? நம்ம சித்த மருத்துவத்தின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு வந்து நாடி மருத்துவம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த நாடி பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. நாடி மட்டும் அவங்க வந்து ஒரு பரிசோதனைக்காக வச்சுக்கல, எண் வகை தேர்வுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். 8 வகையான தேர்வு. நிறம், மொழி, விழி, ஸ்பரிசம், மலம், மூத்திரம், நாடி. அதில் பிரதானமானது நாடி. ஒருத்தருடைய நாடி பார்க்கறது எல்லாரும் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம சினிமா படத்தில் வந்து ஒருத்தர் மயங்கிடுவாங்க. ஒரு கணக்கு பில்லை வந்து நாடி பார்ப்பாரு. உடனே அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நாடி கிடையாது. அதை தாண்டி நாடி வந்து மிகப்பெரிய அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மெய்ஞானமான ஒரு கலை. அதை சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து வகுத்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆயுதமாக அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு நோயை கணிக்கிறதுக்கு. அந்த நாடி வந்து நம்ம உடம்புல எப்படி நம்ம பார்க்குறோம்னா திட திரவ வாயு நிலையில் தான் நம்ம உடம்பு இருக்குது. அந்த திட திரவ வாயு நிலை வந்து சமநிலையில் இருக்கா, இல்லை கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, கூடினாலும் குறைஞ்சாலும் நோய். அதை நாடின் மூலியமாக தான் வாத பித்த கபம்னு சொல்லுவாங்க. அந்த வாத பித்த கபத்தின் அடிப்படையில் நாடி பார்க்குறோம். நம்ம நவீன மருத்துவத்தில் வந்து பல்ஸ் பார்ப்பாங்களா, அந்த பல்ஸ் பார்க்கறது பல்ஸ் ரேட் கிடையாது. இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய தூல, சூக்கும, காரண உடல்னு சொல்லுவாங்க. அந்த 3 உடலையும் பிரித்து நாடியில் வந்து அதை அறிஞ்சு பார்க்கறது. அது வந்து உணர்தல்ன்ற ஒரு விஷயத்து மூலிமா அது வந்து ப்ராக்டிஸில் வந்து பண்ணக்கூடிய ஒரு கலை. இன்றைக்கி நிறைய பெரும்பாலான சித்த மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நாடி மருத்துவம் பார்க்குறாங்க. ரொம்ப வந்து அதை நாடி பார்த்து தான் சித்த மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பண்ணிகிட்ருக்காங்க. வெறுமனே தச வாயுக்கள், தச நாடி,
அதே சமயத்தில் வந்து 6 ஆதாரங்கள், இந்த கணக்கு தெரிஞ்சிருக்கணும். தச வாயுக்கள் நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு, தச நாடிகள் நம்ம உடம்புல அங்கங்கே ஒரு 10 இடங்கள்ல ஏற்படுகிறது. 6 ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த நாடி வந்து பார்க்கணும், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பார்க்கணும். அதே சமயத்தில் 6 சுவை வந்து அந்த நாடி பார்த்ததுக்கப்புறம் சரிவிகித மாற்றத்தை வந்து அந்த 6 சுவைக்கு எப்படி நம்ம வந்து மூலிகை கொடுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை தேவைன்னா அந்த இனிப்பு எப்படி நம்ம சமநிலையில் உணவாக கொடுக்குறது, இல்லை மருந்தாக கொடுக்குறது. ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க, ஒரு 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 மாதிரி சுகர் லெவல் லோவாக இருக்குது, அவங்களுக்கு இனிப்பு சுவை கொடுக்கணும்னு நம்ம இயல்பாகவே சொல்கிறோம். அது சுவை தானே அது வந்து பண்ணுது. அதே சமயத்தில் பித்தம் அதிகமாக இருக்குப்பா, நீ ஒன்று புளி கம்மி பண்ணிக்க, காரம் கம்மி பண்ணிக்க, துவர்ப்பு சாப்பிடு, இயல்பாக இரு, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சரிவிகித மாற்றம் தான். ஒரு உடம்புல இருக்கக்கூடிய சரிவிகித மாற்றத்தை வந்து கணக்கிட்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் மருந்து கொடுக்கும்போது தான் நோயோட தீவிரம் வந்து குறையும், நோய் முழுமையாக குணப்படுத்த முடியும். நாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய கலை. அது வந்து தொடர்ந்து மருத்துவ முகாம்களில் வந்து நிறைய நோயாளிகளை பார்க்க தான் அந்த நாடியை வந்து தெளிவாக நம்ம பார்க்க முடியும். இளம் சித்த மருத்துவர்கள்லாம் வந்து வேலூருக்கு வருவாங்க, நிறைய பயிற்சி வைத்தியர்கள்ட்ட வந்து போய் தங்கி 12 வருஷம் 5 வருஷம் அவர்கிட்ட தொடர்ந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸில் பார்க்குறவங்க நிறைய இளம் சித்த மருத்துவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த நாடி பிடிச்சி பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார்? பொதுவாக நோய் அப்படின்றத தாண்டி ஒரு நாடி பார்த்தோன்னே ஒருத்தரோட உடல்நிலை என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பேசிக்காவே அவங்களோட உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக ஒரு நாடி பார்க்கும்போது வாதம் கூடியிருக்கு, நான் சரியாக தூங்கலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பித்தம் வந்து சமநிலையில் இல்லை, செரிமான பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்கா, இல்லை பிபி அதிகமாக இருக்கா, இல்லை சர்க்கரை நோய் வரப்போகுதா அப்படின்றத ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்பார் போல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நோய் நிலையை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நாடி வந்து அதில் இன்னும் நுட்பமாக இருக்குது. அவர்களுக்கு அதை ஆரம்ப நிலை நாடியை பார்த்ததுக்கப்புறம் நோய் தெரிஞ்சிக்கக்கூடிய நாடி வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம பார்க்கணும். அவருடைய சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ நாடி பார்த்தா நம்ம ஒரு விஷயம் சிம்டம்ஸ் வச்சு அடுத்து நம்ம ஒரு முழுமையான தீர்வை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் டாக்டர், வாதம் வந்து அதிகமா இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? அதே மாதிரி பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இப்போ நம்ம வந்து காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாதத்தோட டைம். இந்த டைம்ல நம்ம நாடி பார்க்கும்போது இருக்கிற அளவோட வாதம் கூடியிருந்தால் அவர்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், தூக்கமின்மை இருக்கலாம், செரிமான பிரச்சனை இருக்கலாம், உடல் சோர்வு இருக்கலாம், போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படையில் வாதம் வந்து ஒரு சமநிலை இல்லாமல் மாறும்போது தான் முதல் நோய் உருவாகுதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. ஓகே, வாதமலாது மேனி கெடாது அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. முதல்ல வாத நாடி வந்து மாற்றம் இல்லாமல் அந்த நோய் வராது. அந்த வாத நாடியை சமநிலையில் வச்சுக்கணும்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பேதிக்கு எடுக்கணும், உடல் சுத்தம் பண்ணணும். அந்த வாத நாடி சமநிலையில் இல்லாதவர்களுக்கு முதல் அடிப்படையான இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஏற்படும். இது ஒரு இளம் வயதில் இருக்கிறவங்களுக்குனா தூக்கம் இல்லையான்னு கேட்கணும், சரியாக சாப்பிடலையான்னு கேட்கணும், ரொம்ப சோர்வாக இருக்காரான்னு கேட்கணும், அவருக்கு வந்து என்ன சத்து எப்படி மாறி இருக்குன்றது பார்க்கணும். பித்த நாடி வந்து சமநிலையில் இல்லை, அந்த பித்த நாடி காலையில் பார்க்கும்போது பித்த நாடி அதிகமாக இருக்குது, வாத நாடி இருக்கக்கூடிய டைமில் வந்து பித்த நாடி இருக்கிற அளவோட கூடி இருக்குது அப்படின்னும் போது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு 25 வயது 30 வயசுனா பிபி இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம். ஆரம்ப நிலையில் உங்களுக்கு பிபி இருக்கா, இல்லை சரியாக நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவு செரிக்கலையா, இல்லை உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்றத கேட்கலாம். சிலருக்கு பித்த நாடி அதிகமாகும் போது வாத நாடி குறையும் போது சைனஸ் பிரச்சனையும் வரும், மூக்கடைப்பு இருக்கான்னு கேட்போம். உடல் வெப்பமாகுது, அவர்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நெல்லிக்காய் வந்து சாப்பிட்லாம். அதே சமயத்தில் பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகள் சாப்பிட்லாம். தூக்கம் சமநிலை வச்சுக்க சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் குளியல் வந்து வாரத்தில் 2 நாள் அவங்களுக்கு எடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணும்போது இயல்பாக இருக்கக்கூடிய பித்த நாடி வந்து சமநிலைக்கு வரும். இதே பெண்களாக இருந்தால் பித்த நாடி கூடியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா மாதவிடாய் டைமில் வலி ஏற்படுகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்போம். பொதுவாக தைராய்டு பிரச்சனை வந்து ஆரம்பமாகுதா அப்படின்ற கேட்போம். முடி கொட்டுதா அப்படின்ற விஷயத்த கேட்போம். சரியான முகப்பருக்கள் அதிகமாக ஏற்படுதா, உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்குதா, அதை மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கேட்கும்போது அவர்கள் அது அம்மா சார் அப்படின்னா இருக்குது அப்படின்றத சொல்கிறத வச்சு நம்ம அதுக்கு ஒவ்வொரு விஷயமா அவர்கள் கேட்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க அது அந்த விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக அதை வந்து நம்ம சொல்லலாம். டாக்டர், நீங்கள் தைராய்டு அப்படின்னு சொன்னனால இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைய பெண்கள் வந்து இப்போ தைராய்டுனால மேஜராக பாதிக்கப்படுறாங்க. ஸோ சித்த மருத்துவம் வந்து தைராய்டை வந்து குணப்படுத்துமா? சித்த மருத்துவத்தில் வந்து தைராய்டு ஹார்மோனில் சமநிலையை வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது மேடம். ஆரம்பத்தில் தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம நாடியை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து கப நாடி கூடுதலாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அந்த கபநாடி கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் சொல்லுவோம். ஓகே, நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடாதீங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மனசை நல்லா சந்தோஷமாக வச்சுங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து என்னென்னா சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய திரிபலா சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த திரிபலா சூர்ணம் ஆரம்ப நிலையில் வரக்கூடிய தைராய்டு பிரச்சனை வந்து ஹார்மோன் வந்து சமநிலை கொண்டு வரக்கூடிய மருந்து, அது நல்லா வேலை செய்யும். கீழாநெல்லி நல்லா வேலை செய்யும். கரிசாலை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அந்த கரிசாலை கற்பம் டேப்லெட் வந்து
அது வந்து நீங்கள் ரெகுலராக அவங்க வந்து எடுக்கும்போது தைராய்டை வந்து சமநிலையில் அவங்க வச்சுக்கலாம். ஓகே. அதிகமாக வெந்தயம் அதிகமாக பயன்படுத்தலாம், ம். சோம்பு நிறைய பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவு முறையில் நிறைய எடுக்கும்போது சோற்று கற்றாழை அவங்க வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உணவு முறைகள் அவங்க எடுக்கும்போது தைராய்டை சமநிலையில் வச்சுக்கலாம். அதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. டாக்டர், இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணுத்தையும் எப்படி சமநிலையில நம்ம வச்சுக்கிறது? இந்த வாத பித்த கபத்தை மூன்றுமே சமநிலையில் வச்சுக்கணும்னா ஒருத்தர் வந்து தினசரி அவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு நாளில் 2 முறை மலம் கழிக்கணும், நல்லா தூங்கணும். அதே சமயத்தில் உணவில் வந்து அறுசுவை உணவு எடுக்கணும். அதே போல் திரிதோட சமப்பொருள்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். இந்த ஏலக்காய், இந்த அதே சமயத்தில் மிளகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவில் அதிகமாக சேர்க்கணும். சீரகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். வாதத்தை சமநிலை வைத்துக்கணும்னா நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேதிக்கு எடுக்கிறது. பித்தத்தை சமநிலை எடுத்துக்கணும்னா வமன சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, வாந்தி எடுத்தல். அந்த மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சிகிச்சை எடுக்கலாம். கபத்தை சமநிலை வைத்துக்கொள்றதுக்கு முறைப்படி அந்த அவங்க வந்து நசியம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். அந்த நேசல் ட்ராப்ஸ், அந்த மூக்கில் வந்து மூலிகை சாறுகளை வந்து விட்டுறது. இதன் மூலயமா கலிக்கம், கண்ணுக்கு வந்து மை வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா சமநிலை வச்சுக்கலாம். இதை தாண்டி அவர்கள் வந்து வாதப்பித்த கபத்தை சமமாக வச்சுக்கிறது எல்லாருமே பொதுவாக இருக்கக்கூடிய மருந்து வந்து திரிபலா சூர்ணம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த திரிபலா சூர்ணம் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காயில் செய்யக்கூடியது. 3 விதமான தாது பலத்தை அந்த விஷயத்தை வந்து சமநிலை வைத்துக்கொள்ளும். இந்த வாதப்பித்த கபம் வந்து 3 விதமான தாதுக்கள்னு சொல்லுவாங்க. இது சமநிலை வச்சுக்கொள்றதுக்கு இந்த திரிபலா சூர்ணம் வந்து தினசரி அவங்க வந்து பொதுவாகவே சாப்பிடலாம். இன்னைக்கு காமனாக வந்து இந்த இளம் வயதிலே ஏற்படக்கூடிய மாரடைப்பு, அதே போல் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்கள்லாம் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த திரிபலா சூர்ணத்துக்கு இருக்குது. ரொம்ப ஆய்வுபடி நிறைய அதான் திரிபலா சூர்ணத்தை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் சேரக்கூடிய கடுக்காய் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை. அந்த கடுக்காய் வந்து ஒரு அற்புதமான மூலிகை. பல நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கடுக்காய்க்கு இருக்குது. அந்த திரிபலா சூர்ணம் வந்து வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. கடுக்காயே வந்து ரெகுலராக சாப்பிடலாம். கபத்தை சமநிலை வச்சுக்கொள்றதுக்கு வந்து கடுக்காய் சூர்ணம் வந்து தேனில் சாப்பிடலாம், வெந்நீரில் சாப்பிடலாம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த திரிபலா இருக்குது. புற்றுநோய் போன்ற நோய்கள் எல்லாம் கூட தடுக்கக்கூடிய தன்மை வந்து திரிபலா சூர்ணத்துக்கு. பொதுவாகவே மக்கள் வந்து நீங்கள் இந்த திரிபலா சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 48 நாள் சாப்பிட்டு திரும்ப ஒரு 6 மாதம் கேப் விட்டு திரும்ப ஒரு 48 நாள் எடுத்துக்கிட்டு அவங்க ரெஜுனேஷன் மாதிரி இந்த திரிபலா சூர்ணத்தை எடுத்துக்கலாம். டீடாக்சிஃபிகேஷன் மாதிரியும் எடுத்துக்கலாம். கல்லீரல், அதே சமயத்தில் இருதயம், நுரையீரல் போன்ற ராஜ உறுப்புகளுக்கு வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் அதை சமநிலையை வைத்துக்கொள்ள தன்மையும் வந்து திரிபலா சூர்ணத்துக்கு இருக்கு. நோய் வந்தாதான் வந்துட்டு மாத்திரை இந்த மாதிரி சாப்பிடுவோம். பட் நீங்க சித்த மருத்துவம் வந்துட்டு நோய் வராம இருக்கிறதுக்கு தடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி டாக்டர்? இல்லை மேடம், சித்த மருத்துவம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறை தான். இந்த உணவு முறையில் வந்து நோய் வராமல் தடுக்கலாம். சித்தர் யோக முறையிலையும் நோய் வராமல் தடுக்கலாம். ஓகே. அவங்களோட வாழ்வியல் முறை அந்த விஷயங்களை வந்து சித்த மருத்துவம் வலியுறுத்துது. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய தினசரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சரிவிகித உணவு கலாச்சாரம், அறுசுவை உணவு, அந்த துவர்ப்பு கசப்பு இன்னைக்கு நிறைய சாப்பிட்றது இல்லை. இந்த துவர்ப்பு கசப்பு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். அடிப்படையில் ஒரு வயசுலேருந்து 2 வயசுலேருந்தே அந்த துவர்ப்பு கசப்பை அவங்களுக்கு வந்து பழக்கம் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த துவர்ப்பு கசப்பு தான் என்னென்னா நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுவை வந்து துவர்ப்பு கசப்பு. அதே சமயத்தில் வந்து அந்த வாழ்வியல் முறைன்னு நம்ம சொல்லும்போது சித்தர் யோக முறையை வந்து பண்ணலாம். இந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக நோய் வராமல் சித்த மருத்துவத்தால் வந்து தடுக்கலாம். டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு மேஜராக வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய டிசீஸ். நிறைய சோஷியல் மீடியாலும் நம்ம இதை பற்றி பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கா? கண்டிப்பாக மேடம். சித்த மருத்துவத்தில் வந்து ஃபேட்டி லிவருக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அவர்களுக்கு முறைப்படி அதான் சொன்ன மாதிரி நாடி பார்க்காம மருத்துவம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஃபேட்டி லிவர் வந்து இன்றைக்கி வரக்கூடிய நோயாளிகள் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இளம் வயசில் ஃபேட்டி லிவர் வருது. அதே சமயத்தில் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நிறைய இருக்குது. காமனாக வந்து குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் நோய் வரும்ன்றது நம்ம கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய இருக்குது. அதை தாண்டி உணவு மாற்றமால கல்லீரல் பாதிப்பு நோய் வந்து வந்திருக்கு. அதில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் பார்த்தா குழந்தைகளுக்கு இன்றைக்கி அந்த ஃபேட்டி லிவர் வந்து வந்திருக்கு. அந்த ஒரு குழந்தை என்னோட மருத்துவமனைக்கு வரும்போது அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கும் போது அவங்களுடைய உணவு பழக்கத்தை கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ண, குழந்தை அழுது தினமும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. பேக்கரி ஐட்டம்ஸ், அந்த கேக்கு, இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் நிறைய அந்த குழந்தையோட ஒரு 3 வேளை உணவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து 60% உணவு கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா, இந்த மாதிரி உணவு தான் வந்து அந்த குழந்தை சாப்பிட்டு வருது. அந்த ஒரு 6-7 வயசு குழந்தைக்கே இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறையை வந்து பெற்றோர்கள் வந்து கவனமாக வந்து பார்க்கணும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுக்காம புரத உணவுகள் நிறைய கொடுக்கலாம்.
கீரைகள் நிறைய கொடுக்கலாம், பழங்கள் நிறைய கொடுக்கலாம், நம்மளோட செயற்கை இனிப்பு கொடுக்காம இயற்கை இனிப்பை கொடுக்கலாம், துவர்ப்பு நிறைய கொடுக்கலாம். துவர்ப்புக்கும் கசப்புக்கும் என்ன தன்மைன்னா கல்லீரலில் கொழுப்பு சேராமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து புளிப்புக்கு துவர்ப்புக்கு கசப்புக்கு இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவை தான் நிறைய சாப்பிடுவோம். பெரும்பாலும் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையே நிறைய சாப்பிடுவோம், இல்லை கார்போஹைட்ரேட்டே நிறைய சாப்பிடுவோம். இந்த டயட்டை வந்து மாற்றலாம். இந்த இனிப்பு சுவையை கம்மி பண்ணுறது, இந்த கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி புரதம் அதிகமாக எடுத்துக்கிறது, வாக்கிங் எக்ஸசைஸ் ரொம்ப கரெக்டாக அவங்க பண்ணணும். அவங்களுக்கு உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி உணவு எடுக்கலாம். அவங்களுக்கு உடல் உழைப்பு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது, நான் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்க போகிறேன், வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் சாப்பிடலாம். உணவு முறை மாற்றத்தால் தான் இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக இன்னைக்கு காணப்படுது. ஓகே. அதே சமயத்தில் அந்த ஃபேட்டி லிவருக்கு சித்த மருத்துவத்தில் வந்து ஆவாரம்பூன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த ஆவாரம்பூ வந்து ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த ஆவாரம்பூக்கு இருக்குது. கீழாநெல்லி ஒரு அபூர்வ சஞ்சீவி மூலிகை. அந்த கீழாநெல்லியை வந்து சமூலமாக பறித்து சாறு எடுத்து கூட ஒரு வாரம் சாப்பிட்லாம். ஆரம்பத்தில் திரும்ப ஒரு மாதம் கழிச்சு ஒரு வாரம் சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஆரம்ப நிலையில் ஃபேட்டி லிவர் கிரேட் 1ன்னு சொல்லுவோம். அந்த கிரேட் 1க்கு வந்து இந்த மூலிகை மருந்துகளே சரியாகும். கிரேட் 2க்கு வந்து அவர்கள் நாடி பார்த்து மருத்துவம் செய்யும் போது தான் அதை குணப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த கிரேட் 2 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மருத்துவம் செய்ய வேண்டியது வரும். ஸோ எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு டாக்டர் இதுக்கு? சித்த மருத்துவத்தில் மருந்துகள் கொடுக்கலாம் மேடம். அடிப்படையில் மூலிகை மருந்துகள் கொடுக்கலாம். இதில் கரிசாலை வந்து செய்யக்கூடிய மருந்துகள் நல்லா வேலை செய்யும். அதே சமயத்தில் கீழாநெல்லியில் செய்யக்கூடிய மருந்துகள் நல்லா வேலை செய்யும். சிலாசத்து பற்பம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். அதில் செய்யக்கூடிய மருந்துகள் நல்லா இந்த மாதிரி ஃபேட்டி லிவருக்கு கொடுக்கலாம். அவர்கள் நாடி பார்த்து வெறுமனே அவர்கள் வாதத்தால் வந்ததா, இல்லை பித்த பாதிப்பால் வந்ததா, இல்லை கப பாதிப்பால் வந்ததா அப்படின்றத நாடி பார்த்து கண்டுபிடிச்சு அதற்கேற்றாற்போல் மருந்துகள் கொடுத்தா இதை முழுமையாக குணப்படுத்தலாம் இந்த ஃபேட்டி லிவர். அண்ட் டாக்டர், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு சித்தாவும் வந்துட்டு சேர்த்து யூஸ் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஒரே டைமில் தாராளமாக யூஸ் பண்ணலாமா? அந்த நோயை பொறுத்து அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது மருந்து. நம்ம கொடுக்குற தேர்வு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிலருக்கு வந்து இருதயம் சார்ந்து நிறைய மருந்து எடுக்கிறாங்க, ஒரு நாள்பட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம சித்த மருந்துகளோட வீரியம் குறைவாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெர்பல் மெடிசனாக அவர்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்கக்கூடிய மெடிசனாக கொடுக்கும்போது நல்லா அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகள் வந்து சித்த மருந்துகள் கூட எடுக்கும்போது அவர்கள் கட்டுக்குள்ளே வருது சர்க்கரையோட அளவு. அவங்க ஒரு 13 வருஷமாக சர்க்கரைக்கு வந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க நீரிழிவு நோய்க்கு. அவங்க திடீர்னு சித்தாவுக்கு மாறுறாங்க. சித்த மருத்துவமும் சேர்ந்து அந்த ஆங்கில மருந்தோடு எடுக்கும்போது ஒரு 3 மாதங்கள் அவர்களோட HbA1c லெவல் வந்து குறையிறது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சித்தாவும் சேர்த்து கண்டினியூ பண்ணுறாங்க. பக்க விளைவு இல்லாமல் இருக்காங்க. அவங்க தாராளமாக மருந்துகள் எடுக்கலாம். 2 மருந்துகளும் இணைத்து எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அவர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அவர்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இந்த சித்த மருத்துவத்தினால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக எல்லா மருத்துவ முறைகளையும் ஒரு பக்க விளைவுகள் இருக்குது. முறைப்படி சித்த மருத்துவம் சொல்ல ஒரு மருத்துவர் அணுகி முறையாக அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு, எந்த மருந்தாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. மருந்து கொடுக்குற அந்த மருந்தும் வந்து தரமாக இருக்கா, அது வந்து முழுமையாக அந்த மருந்து ஒழுங்காக செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சாப்பிடும்போது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. பெரும்பாலும் மூலிகை மருந்துகளில் எந்த பக்க விளைவுமே கிடையாது. அவங்களுக்கு பொதுவாக வந்து நம்ம ஒரு சில பற்பம் சந்திரம் கொடுக்கும்போது அவர்கள் முறைப்படி அந்த மருந்தை செய்யாமல் இருக்காங்க, ஒரு முறைப்படி சுத்தி முறை பண்ணாமல் இருக்காங்க, அது கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகலை அப்படின்னும் போது பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது வந்து எல்லா மருத்துவ முறைகளையும் இருக்குது. அண்ட் டாக்டர், இப்போ வந்து சித்த மருத்துவம் ரொம்ப நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் வந்து அதோட டைம் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த டைம் பீரியட்னால வந்துட்டு நோயோட வீரியம் வந்து அதிகமாயிடாதா? சித்த மருத்துவத்துக்கு ஒரு முக்கியமான எல்லாருமே கேட்குறது இந்த காமனாக இந்த கேள்வி கேட்குறாங்க, சித்தா மெடிசன் தான் ரொம்ப லேட் ஆகுது, டைம் ஆகுது அப்படிலாம் இல்லை. சித்த மருந்துகளில் ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது. இன்னைக்கு அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களோட உடல்நிலை இல்லை. அந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. பற்பம் செந்துரம், நம்ம முன்னாடி சொன்ன கட்டு அப்படின்ற ஒரு மருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு செல்லு அப்படின்னா அந்த கட்டை உரசி நாக்கில் வைப்பாங்க, உடனே ஃபீவர் சரியாயிடும். அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான மருந்துகளாக இருந்தது. மூலிகை மருந்துகளில் கூட கஷாயமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஜுரம் இருக்குன்னா அந்த கஷாயம் வந்து வச்சு கொடுத்தோன்னா 3 மணி நேரத்தில் ஜுரம் குறையிறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுமாதிரி வந்து ரொம்ப லாங் டைம் சாப்பிட வேண்டிய விஷயங்கள் சில நோய்களுக்கு இருக்குது. உதாரணமாக புற்றுநோய் போன்ற விஷயங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு, அது மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லாங் டைம் வந்து எடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மருந்து வந்து அப்சார்ப்ஷன் வந்து சித்த மருந்து வந்து உடனே சிம்டம்ஸை வந்து போக்குறது இல்லை சித்த மருந்து. இப்போ நீங்கள் தலைவலி அப்படின்னு வந்தவொடனே உடனே ஒரு மாத்திரை போட்டோன்னு தலைவலி சரியாகுது அப்படின்றது நம்ம சித்தாவோட கான்செப்டே கிடையாது. அந்த தலைவலி ஏன் வந்தது, அந்த மூல காரணத்தை அழிக்கக்கூடிய திறன் இந்த சித்த மருத்துக்கு இருக்கிறதுனால தான் டைம் பீரியட் லேட் ஆகுது. நீங்கள் அது நீங்கள் ஒரு 3 மாதன்றது 6 மாதம் வரைக்கும் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் முழுமையாக குணமாயிடும். இந்த மாதிரி சித்தாவில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மூட்டு வலி இருந்தது, நான் சித்தா எடுத்தேன், ஒரு 6 மாதம் எடுத்தேன், ஆனால் அந்த மூட்டு வலி எனக்கு இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் தொடர்ந்து அதை பயன்படுத்திகிட்டே இருக்கேன், அந்த மருந்து சாப்பிட்டே இருக்கேன்னா
ஒன்று நம்ம மருத்துவர்கிட்ட தப்பு இருக்குது, இல்லைன்னா மருந்துல தப்பு இருக்குது. ஓகே. அந்த முறைப்படி நம்ம சித்தாவில் நாடி பார்த்து அதை கரெக்டாக நம்ம வந்து ஆலோசனை கரெக்டாக பெற்று அவங்க எடுத்தாங்கன்னா முழுமையாக குணமாக்கலாம். டாக்டர், இன்னொரு விஷயம் வந்து இந்த பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த பித்தப்பை முடியுமா? கல் வந்து ஒரு சில ஒரு அளவுகள் இருக்குது. அந்த அளவுகள் மிகுதியாகும் போது கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். கொஞ்சம் குணப்படுத்துறது கொஞ்சம் கடினம் தான். அது வந்து ஒரு சைஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட எம்எம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் நிறைய பேர் குணமாயிருக்கு பித்தப்பைகள். அதில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு வந்து கூடவே நம்ம சித்த மருந்துகளில் கொடுக்கலாம். அந்த பெயின் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நான் ஓகே. ரொம்ப சிவியராக இருக்குது பெயின், அவங்களால முடியலை, ரொம்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னா அறுவை சிகிச்சை வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர், சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? ஒவ்வொரு உடல்வாகுக்கும் வேறுபட்ட மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அதை பற்றி இருக்கு சொல்லுங்க. மேடம். காமனாக இன்றைக்கி வந்து பிபி மேடம் நான் பார்த்தேன், ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு 40 வயசில் 45 வயசில் அப்பா அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து பொதுவாக அந்த பிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு 15-16 வயசு ஒரு இளைஞருக்கு பிபி இருக்குது. அவருடைய திடீர்னு கிளினிக் வராங்க, அவங்க அப்பா செக் பண்ண சொல்கிறாரு. பார்க்கும்போது அவருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குது. நாடி பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்து உடனே நான் வந்து பிபி மிஷின் எடுத்து பார்க்க சொன்னேன். அவர்களுக்கு வந்து 150-100 இருக்குது அவருக்கு பிபி, அவரோட அளவு வந்து கூடியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி காமனாக வந்து நம்மளோட உணவு முறையும் நம்மளோட வாழ்வியல் முறையினால இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த பிபி ஆரம்ப நிலையில் ஏற்படுகிறது. இந்த பிபிக்கு வந்து சித்தாவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. உதாரணமாக செம்பருத்தி பூவை வந்து அதை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், டீ மாதிரி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ டீ மாதிரி சாப்பிட்லாம். பூண்டு வந்து பாலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இரவு நேரங்களில். அதே சமயத்தில் நெல்லிக்காய் சாறு, தேன், அதிகமாக இஞ்சி அதெல்லாம் பயன்படுத்தலாம். மிளகு சீரகம் சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்லாம். பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம நல்ல தூக்கம், இசை கேட்கறது, இன்றைக்கி அதிர்வலைகள் உண்டாக்கக்கூடிய இசையை வந்து நிறைய கேட்குறோம். அது இல்லாமல் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய இசை கேட்கலாம், நல்லா தூங்கலாம், அவங்க நல்லா ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களால் அந்த பிபி வந்து 6 மணி நேரத்தில் சரி பண்ணலாம். நாட்பட்ட பிபிக்கு வந்து முறைப்படி நாடி பார்த்து மருந்து கொடுத்தோம்னா நல்லா முழுமையாகவே குணப்படுத்தலாம். அதே போல் சர்க்கரை நோய்க்கும் வந்து 6 மணி நேரத்திலே வராமல் தடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி திரிபலாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேதிக்கு எடுக்கிறதுனால 6 மணி நேரம் வரக்கூடிய சர்க்கரை நோயை வந்து தடுக்கலாம். அப்படி சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு சித்தால வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய மதுமேக சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்குது. ரொம்ப அற்புதமான மருந்து. அதே சமயத்தில் ஆவாரம் பூவில் செய்யக்கூடிய மருந்துகள், அதே சமயத்தில் நிசாம்பலிக்கி அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்து இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். திரிபலாவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்தவர்கள் வந்து 6 மணி நேரம் இது எடுத்தோம்னா முழுமையாக அவர்கள் வந்து குணமாக்கலாம். நாட்பட்டு இருக்குது அவர்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா அவங்க ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது நல்ல பலன் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். டாக்டர், சித்த மருத்துவம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவம். இதில் வந்துட்டு இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது மேடம். சித்த மருத்துவம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வெறுமனே நோய்க்கு மட்டும் மருத்துவம் இல்லை. இந்த சித்த மருத்துவம் உடல் சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. உதாரணமாக ஒரு மூலிகை இருக்குது, நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து தரோம். அந்த மூலிகையில் ஒரு 5 பொருட்கள் சேர்ந்தது ஒரு சூர்ணமாக கொடுப்போம். அந்த சூர்ணங்களில் ஒன்று என்ன பண்ணும், அந்த நோயை குணப்படுத்தும். இன்னொன்று என்ன பண்ணும், பசி எடுக்க வைக்கும். இன்னொன்று எதிர்ப்பு உண்டாக்கும். இன்னொன்று வந்து மனம் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணும். அந்த மாதிரி நிறைய மூலிகைகளுக்கு மருதாணி பூ இருக்குது, கசகசா இருக்குது, அந்த மாதிரி வல்லாரை இருக்குது. வல்லாரை மாதிரி ஒரு மிகப்பெரிய மனம் சார்ந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வல்லாரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காயகற்ப மூலிகை. அந்த வல்லாரை வந்து மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த வல்லாரை பிரச்சனை வந்து நல்லா வேலை செய்யும். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம சித்த மருந்துகள் கொடுக்கும்போது இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த வல்லாரையை சேர்த்து கொடுக்கும்போது நல்ல தூக்கம் வரும், அவங்களுக்கு நல்ல அமைதி ஏற்படும். அதே சமயத்தில் இந்த ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து சித்தர் யோக முறை வந்து நல்லா அற்புதமாக வேலை செய்யும். அந்த வாழ்வியல் முறை, மூச்சு பயிற்சி, அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான். அதை ஃபஸ்ட்டு இந்த மனம் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு நோயாளிக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுனா நம்பிக்கை. அவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை போக்கணும். நம்பிக்கையை உண்டு பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்கார். இதை சார்ந்து நிறைய விஷயத்தை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மனம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நம்ம மருத்துவம் பண்ணோம்னா தாராளமாக சரி பண்ணலாம். உதாரணமாக வந்து ஒரு தூக்கம் இல்லை, நாள் பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு தலையணை சொல்லியிருந்தேன், மருதாணி பூவில் தயார் பண்ணக்கூடிய தலையணை. நாள்பட்ட தூக்கம் இல்லை, ஒரு மனம் சார்ந்து ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு தலையணை மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு அது மேலே மருதாணி பூவை தூக்கிட்டு திரும்ப ஒரு காட்டன் துணி போட்டு அவங்க அது மேலே அந்த நுகர்ந்துட்டு படுத்துட்டே வந்தாங்கன்னா ஒரு வாரம் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்ல தூக்கம் ஏற்படும். அந்த மருதாணி பூவுக்கு அந்த தன்மை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு மூலிகைகள் இருக்குது. அவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கு ஏற்ற போல் எந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் வந்து கிரிகை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னே ஒரு தனி சாப்டர் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் நான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதுக்கான மருத்துவ முறைகள் வந்து
கொண்டு வரணுன்றது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். டாக்டர், இந்த பைல்ஸ் நோயை வந்து சித்த மருத்துவம் குணப்படுத்துமா? கண்டிப்பாக மேடம். மூல நோய்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குது. மூல நோய்கள் வராமல் இருக்கக்கூடிய உணவு முறைகளும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து கிழங்குகளில் வந்து கருணை கிழங்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சிறப்பான ஒரு கிழங்காக சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து. அந்த கருணை கிழங்குல செய்யக்கூடிய மருந்து இருக்குது, லேகியம் இருக்குது. அது வந்து மூல நோய்களுக்கு ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மூல நோய்களுக்கு நல்லா வேலை செய்யும். இதே நாட்பட்டு இருக்குது, ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த கருணை லேகியத்தோட சில மருந்துகள் கொடுத்தோம்னா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அது அந்த மூல நோய் ஒருத்தருக்கு எதனால் ஏற்பட்டிருக்கு, அவர்களுடைய வாழ்வில் உணவு முறையை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கா, இல்லை அவருக்கு மன அழுத்தத்தால் ஏற்பட்டிருக்கா, இல்லை வேறு சில நோயோடு சேர்ந்து அவர்களுக்கு அந்த மூல நோய் வந்திருக்கான்றத முறைப்படி அவர்களுக்கு நாடி பார்த்து அவர்களுக்கு அந்த நோயை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா முழுமையாக அவர்கள் குணப்படுத்தலாம். வராமல் தடுக்கிறதுக்கு உணவு முறைகள் சொல்லலாம். நிறைய நார்ச்சத்து உணவுகள் எடுக்க சொல்லலாம், பழங்கள் நிறைய எடுக்க சொல்லலாம். அதிகமாக வந்து அவர்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய உணவுகள் எடுக்க சொல்லலாம். அதுதான் திரிபலா சூர்ணம் கூட அவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் அது வந்து குறைக்கிறதுக்கு அவர்கள் வந்து தினசரி அவர்கள் வந்து சோற்றுக்கற்றாய் சாறை வந்து அவங்க வந்து சாப்பிட்லாம், சுண்டைக்காய் சூர்ணம் சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக நோய் வராமல் தடுக்கலாம். அவர்கள் வந்தாலும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது, சரி பண்ணலாம். டாக்டர், முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி, கூழ், களி எல்லாம் சாப்பிடும்போது எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் இப்போது எல்லாம் வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் பார்க்கும்போது மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம், மல்டி நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் ஆனாலும் நிறைய நோய்கள் வருது. ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட இந்த உணவோட மாற்றத்தினால தான் நமக்கு நோய்கள் வர்றதுக்கான காரணமா? கண்டிப்பாக. அது நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு அற்புதமான பதில் வந்து திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்ற ஒரு குறள் வந்து ஒரு அற்புதமான ஒரு குறள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் வந்து திருவள்ளுவரில் அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் அந்த ஒரு குறள். நம்மளோட உணவு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேஸ்ட் எப்பவுமே அது வந்து எடுத்தோம்னா எந்த நோயும் வராதான். அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து மாறும்போது செயற்கையாக ஒரு இனிப்பு வந்து செயற்கையாக மாறும்போது, ஒரு புளிப்பு செயற்கையாக மாறும்போது எல்லாமே மாறிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் டேஸ்ட்டும் மாறிடுச்சு, ப்ரிப்பரேஷன் மாறிடுச்சு. நீங்கள் முன்னாடி இந்த கேழ்வரகாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நேச்சுரலாக அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க. அது அந்த கேழ்வரகை ஒரு கஞ்சியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அந்த கேழ்வரகில் வந்து வேறு மாதிரி நான் ஒரு உணவை நான் மாற்றுறேன், அந்த கேழ்வரகை பிஸ்கெட்டாக ஆகிட்டேன், அந்த கேழ்வரகை வந்து நான் வந்து சாக்லேட் ஆகிட்டேன், அந்த கேழ்வரகு ஐஸ்கிரீமாக மாற்றுறோம், ஏதோ ஒரு சத்து கருப்பு கோணி அரிசி இருக்குன்னா அதை வந்து வேறு மாதிரி மாற்றும் போது தான் நோய் வருதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுவோம். நேச்சுரலாக நீங்கள் கிடைக்கக்கூடிய உணவையோ பழங்களையோ அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பயன்பாடு அதிகமாகிடுச்சு. ஒரு காய்கறி வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தி சாப்பிட்றது, அது வந்து ஒரு நாள்பட்டு வச்சு ஒரு முன்னாடி சமைச்ச உணவு வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு வந்து கரெக்டாக அதை நேச்சுரலாக சாப்பிடும்போது எந்த நோயும் வராது. எல்லா விஷயமும் அது அப்படி தான். அதே சமயத்தில் கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட்ற உணவு வந்து அறுசுவை உணவு கரெக்டாக நம்ம எடுத்தோம்னால எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உணவு வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட டேஸ்ட் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரிஜினலாக நான் ரெகுலராக என்னோட உணவு இதான் இருக்குது, கரெக்டாக நான் சாப்பிட்டு இருக்கேன் போது எந்த நோயும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டாக்டர், இந்த சித்த மருத்துவத்தில் வந்து இவ்வளோ மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? அஃபோர்டபுளாக இருக்குமா, எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சித்த மருந்துகளுடைய மூலப்பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப கூடுதலாயிருக்கு. முன்னாடி வந்து ஒரு மூலிகை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு விட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அதோட மூலப்பொருட்கள் விலை கூடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளுடைய காஸ்ட் வந்து மாறும். அதனால் வந்து ஒரு சில நோய்களுக்கு வந்து சாதாரணமாக சிம்பிளாக நம்ம ரெமிடிஸே சொல்லிடலாம், அவங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். இல்லை மருந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு தயாரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து கூடுதலாக தான் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்து தயார் பண்ணி கொடுக்க முடியும். டாக்டர், நிறைய நோய்களை பற்றி வந்துட்டு சொல்லிட்டீங்க, சித்த மருத்துவம் என்னென்னலாம் பண்ணோன்னுட்டு. பட் இந்த பியூட்டி, அழகு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அதிகமாக ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மளிகை சாமான செலவு வந்து ஒரு மாத வருமானத்தில் ஒரு பகுதி எடுக்கிறோன்னா இதில் மீதி பகுதி காஸ்மெட்டிக்ஸ்க்காக செலவு பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. செயற்கையாக பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம இயற்கையிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக வந்து ஒரு முகப்பரு இருக்குது அப்படின்னா அந்த முகப்பருக்கு வந்து தேங்காய் பிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. தேங்காய் மரத்துலேருந்து கீழே பிஞ்சு விழுந்திருக்கும். அந்த தேங்காய் பிஞ்சு வந்து ஓடு எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பிஞ்சு சந்தனக்கல் உரசி சந்தனத்தோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா முகப்பரு குணமாகும்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நூல்களில். தேங்காய் பிஞ்சுக்கு நம்ம நினைப்போம், ஏதோ ஒரு குப்பையில் இருக்கிற ஒரு பொருள் சாதாரணமாக வீழ்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால்
லட்சங்கள் ஆயிரங்கள் செலவு பண்ணுறவங்க கூட இந்த தேங்காய் பிஞ்சில் குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஓ. அதே சமயத்தில் அவர்களுடைய உணவு முறை தான், எண்ணெய் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கூடாது, இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போ பெரும்பாலும் பெண்களுக்கு முடி உதிர்தல் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் வந்து அவர்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய கம்மி, எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது தான், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது தான். அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். நீங்கள் முகத்துக்கு அந்த மருந்துகள் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ரத்தம் சீராக இருக்கா, ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா, உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கா, நல்லா தூங்குறோமா, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறோமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும். சோற்று கற்றாழை வந்து ரொம்ப அற்புதமான மூலிகை. பெண்களுக்கு ஒரு இளம் வயசில் ஒரு கரெக்டாக ஒரு 16-17 வயசில் வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க சோற்று கற்றாழை. அந்த சோற்று கற்றாழை வந்து ஜெல்லு வந்து ஒரு 7 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும், முகப்பொலிவு ஏற்படும். சோற்று கற்றாழைக்கு அந்த தன்மை இருக்குது. கருவேப்பிலை வந்து முடி உதிர்தலுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை. கருவேப்பிலை வந்து உணவாகவும் எடுக்கலாம். கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணக்கூடிய மூலிகை தைலமே இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் நீலி பிரிங்காதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, சில மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து ரெகுலராக அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா பொடுகு, இந்த மாதிரி முடி கொட்டுறது இதெல்லாம் தடுக்கும். ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் மாறும். அது முறைப்படி ஆலோசனை பெற்று அவர்கள் எடுத்துக்கலாம். உணவு முறையே அவங்க சமமாக பார்த்துக்கலாம். தூக்கம் ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். மலச்சிக்கல் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்குது. இந்த மலச்சிக்கல் வந்து பல்வேறு நோய்களை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குது. பொடுகு ஏற்படுறதுக்கு, முடி கொட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை காரணத்தை தேடுறது தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கலாம். குங்குமாதி லேபம் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. குங்குமப்பூவில் தயார் பண்ணக்கூடிய குங்குமாதி லேபம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு தைலம். அதை கூட நீங்கள் முகப்பொலிவுக்கு பயன்படுத்தலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சித்த மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.